மேஷ ராசி. மேஷ ராசியில் ஆனி மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய நட்பு காரணமாக சில முடிவுகளை எடுக்க முடியாமல் திணற வேண்டிய காரணம் ஏற்படும். நமக்கு ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால் ஒரு முடிவு எடுக்கணும், அதை எடுக்க முடியாமல் நட்புக்காக அந்த முடிவு தள்ளி போகப்பட வாய்ப்பு உண்டு. சில தெரிந்த மனிதர்கள் நம் கோபத்தை அடக்கிடுவாங்க. நமக்கு ஒரு கோபம் வரும், ஏதாவது ஒரு பெரிய அளவில் அந்த கோபத்தை நம்ம வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும். தெரிந்த மனிதர்களுக்காக உள்ளுக்குள்ள கோபத்தை வச்சிக்க வேண்டிய கட்டாயம் மேஷத்திற்கு ஏற்படும். அப்போ என்னங்க, சுயமரியாதை அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அந்த சுயமரியாதைக்காக போராட வேண்டிய ஒரு மாதம். அதனால் பெரிய அதிகாரிகள், வீட்டில் உறவினர்கள் இவங்கள்ட்டெல்லாம் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. வார்த்தைகளில் ஒரு கவசம் இருப்பது நல்லது. கந்த சஷ்டி கவசம்னு சொல்லுவாங்க. இதை தினசரி பாராயணம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கும். மேஷத்திற்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை பெரிய அச்சுணர்வு, அதாவது அச்சமை தவிர்த்து நம்மளால் எதையும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோடு மேஷராசிக்காரர்கள் களம் இறங்கினால் இந்த மாதத்தில் எல்லா காரியங்களும் வெற்றி அடையும். மாதத்துடைய முதல் வாரம், இரண்டாவது வாரத்தில் நீங்கள் அதிகமாக விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்க. மூன்றாவது வாரம் நீங்கள் நடராஜ பகவானை வழிபாடு செய்யுங்க. நாலாவது வாரத்தில் அவசியமாக முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. இந்த வழிபாடுகள் ஏன் மாறி செய்கிறோம் அப்படின்னு கேட்டால், நமக்கு முதல்ல ஒரு 15 நாள் ஆனி மாதத்தில் சில பேரை நம்ம நிர்பந்தமாக சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால 10 நிமிஷம் யோசனை பண்ணி பேச வேண்டிய கட்டாயம். மூணாவது வாரத்தில் அவசியம் சில முடிவுகள் எடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். அப்போ நடராஜர் தான் நமக்கு வழி கொடுப்பார். கடைசியாக எடுத்த முடிவுகள் நமக்கு சாதகமாக மாற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அதனால் முருகனை வழிபாடு செய்ய வேண்டும். இது மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த மாதத்தில் மேஷத்திற்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். பயப்பட வேண்டாம். யாருக்கிட்ட பேசினாலும், அது குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், கொஞ்சம் எச்சரிக்கையோடு பேசுவது இந்த மாதத்தில் சிறப்பை உண்டாக்கும். ரிஷபராசி. ரிஷபத்தை பொறுத்தவரை ராசிக்கு 12வது வீட்டிலே சுக்கிர பகவான் இருக்கார். தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வேண்டிய கட்டாயம். சில பொருட்களை வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். பிடிச்ச பொருட்கள் வாங்குறது விசேஷம், நல்லது. அதே நேரத்தில் சில பொருட்களை ஏண்டா வாங்குறோன்னு மற்றவங்களுக்கு பிடிச்சதை நம்ம வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை குடும்ப உறுப்பினர்கள் யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு பிடிச்சதுக்காக ஒருத்தவங்க வாங்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் வெறுப்பு ஏற்படும். அது விரயமாக தெரியும். அப்படி நினைக்க வேண்டாம். அது எதிர்காலத்துக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயமாக வரப்போகுது அப்படிங்கிறத நம்பிக்கை வைங்க. எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இப்போ பண்ணாதீங்க. இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஆனி மாதத்தில் ஏதாவது ஒரு முதலீடு பண்ணுறேன், ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், நான் ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக அட்வான்ஸ் கொடுக்குறேன், அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா விரய செலவை ஏற்படுத்தும். உங்களுடைய காலத்தில் இது விரய செலவை ஏற்படுத்தும். ஆனால் ராசிக்கு உங்களுடைய கணக்குப்படி பார்த்திங்கன்னா 12ல் சுக்கிரன் இருக்கார். இந்த பக்கத்தில் 2ஆம் இடத்துல சூரிய பகவான் வந்திருக்கிறதுனால உங்களுடைய ராசியில் கௌரவத்திற்காக சில அகலக்கால் வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதனால் பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லாருக்கிட்டையும் இனிமையாக பேச வேண்டிய கட்டாயம். பேச்சோடு நிப்பாட்டிக்கிங்க. பணத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க ரிஷபராசிக்காரர்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை சிவபெருமானை அதிகமாக முழுமையாக 4 வாரங்களும் நீங்கள் வழிபாடு செய்ய சிறப்பான பலன்கள் ரிஷபத்திற்கு நிச்சயம் ஏற்படும். வெண்மை கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சூரியன், புதன், குரு இது மாதிரி ஒரு 3 கிரகங்கள் உங்களுடைய இடத்துல உட்காந்துருக்கிறதுனால, புதன் உங்கள் சொந்த வீட்டிலே வேறு உட்காந்துருக்காரு. அதில் சூரியன் உங்களுக்கு அமரும்போது அரசாங்க காரியங்கள், ராஜ உபச்சாரங்கள்லாம் ஏற்பட வாய்ப்புண்டு. அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது காரியங்கள் தடைப்பட்டு இருந்தது, சார் எனக்கு ஒரே ஒரு உதவித்தொகை கிடைக்கணும் சார், ஒரு உதவி கிடைக்காமல் இருக்குன்னா அது கிடைக்கும். ரேஷன் கார்டுலேருந்து நீங்கள் ஆதார் கார்டுலேருந்து என்ன விஷயம் உங்கள் வீட்டில் பேலன்ஸு ஏதோ ஒரு பெண்டிங் இருந்தால் கூட அதெல்லாம் உங்களுக்கு சரி பண்ண முடியும். அதனால் அரசாங்க காரியங்கள், வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இந்த மிதுனத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. ஒரு பெஸ்ட்டு டைம் மிதுனத்தை பொறுத்தவரை. இந்த காலகட்டத்தில் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு ஏற்படும். புத்திசாலித்தனத்தினால் நல்ல உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள முடியும். புதிய நண்பர்கள் ஏற்படுவாங்க. வியாபாரத்தில் அனுகூலம் ஏற்படும். நமக்கு வாய்க்கா சண்டை, வரப்பு சண்டைகள்லாம் விலகிடும். யாரை பகையாக பார்த்தோமோ அந்த பகையெல்லாம் விலகிடும். ஒரு நல்ல குரு கிடைப்பார். நம்மளுடைய டென்ஷனை யாரோ ஒரு குரு நம்மளை
அவரை பார்க்கறதுனால நமக்கு ஒரு பலன் கிடைக்கும். சார் அவரை பார்த்தா போதும் சார், அப்படி இந்த பார்த்ததுனால ஒரு லாபம் ஏற்படும். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்க. மிதுன ராசிக்கு மிக சிறப்பாக இருப்பீங்க, நல்லதே நடக்கும். கடகராசி, கடகத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தில் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது சம்மந்தப்பட்டிருக்கார். ஆசை நமக்கு வாழ்க்கையில் நிறைய இருக்கும். அந்த ஆசைகளை பூர்த்தி பண்ணுவதற்கு இந்த மாதம் சிறப்பான மாதம். நீங்கள் நினைக்காத சில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ரொம்ப பேக்காக நம்ம லைஃப்பில் ரொம்ப பெண்டிங்காக எனக்கு ஆகிடுங்க, ரொம்ப ரொம்ப வருத்தம் வரப்போகுது அப்படின்னு நினச்சிருப்போம். எங்கே சார் இது நடக்க போகுது அப்படின்னு. அந்த விஷயம் நமக்கு நடக்கும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். சார் எதிர்பார்க்கவே இல்லை சார், எனக்கு இந்த வாய்ப்பு ஆண்டவன் கொடுத்துருக்குறான், நான் இதை நல்லா பண்ணிடுறேன் அப்படின்னு கடவுளுக்கே நீங்கள் தேங்க்ஸ் சொல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். உங்கள் ஞானம், உங்கள் அறிவு வெளிப்படும். இந்த மாதத்தில் உடல் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் சம்பந்தமான விஷயங்கள், சூடு சம்பந்தமான விஷயங்கள், ஸ்கின் ப்ராப்ளங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ராசிக்கு 12வது வீட்டில் சூரியன், புதன், குரு சம்மந்தப்பட்டுட்டாங்க. அப்படின்னும் போது சில சுப விரயங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டம், அவசிய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம் கடகத்திற்கு ஏற்படும். கடகராசிக்காரர்கள் பயணங்கள் அனுகூலமாகும், பயப்பட வேண்டாம். ஏதாவது ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். விரதங்கள் இருப்பது, ஸ்தலங்களுக்கு போகிறது, ஒரு சுற்றுலா ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரத்துக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். நல்ல விஷயங்கள், பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகள் கிடைக்கும். சிறப்பாக இந்த மாதத்தை பயன்படுத்துங்க. கடகம் சிறப்பாக இருப்பீங்க. இந்த மாதம் முழுமையாக முருகனை வழிபாடு பண்ணுங்க. ஆக இந்த ஆனி மாதத்திலே மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசிக்காரர்கள் இந்த ஆனி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க எல்லாம் வல்ல உங்கள் குலதெய்வத்தை தினசரி வழிபாடு செய்து வாங்க. குலதெய்வத்திற்கு உங்கள் வீட்டிலேயே ஒரு நெய் தீபம் ஏற்றி வாங்க. இந்த மாதத்தில் எந்த விதமான செலவுகளையும் தவிர்க்க வேண்டாம். அதாவது எதையும் தள்ளி போட வேண்டாம். இந்த 4 ராசிக்காரர்களும் என்ன செலவு வருதோ அதை அக்செப்ட் பண்ணிவிடுவோம். எனக்கு பணத்தை சேவிங்ஸ் பண்ணுறேன், இப்போதைக்கு நான் அதை தரமாட்டேன், நான் இப்போ இதுக்கு விரும்பலை அப்படின்னு யாருக்கிட்டேயுமே பண செலவு மட்டும் இல்லை, யாராவது வரவங்கள்ட்ட கூட இதை வேண்டான்னு எதையும் தவிர்க்காமல் இந்த மாதத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரே ஒரு விஷயந்தான், இந்த மாதத்தில் பொருளாதாரத்தை எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை மட்டும் வேண்டாம். எந்த விஷயத்துலையும் ஒரு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ இந்த 4 ராசிக்காரர்களுமே அவாய்ட் பண்ணுறது இந்த மாதத்தில் நல்லது. குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள். இந்த ஆனி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.